அனைவருக்கும் விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். 5 கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். மனசார பிள்ளையாரை கும்பிட்றவங்க என்றைக்குமே கெட்டு போக மாட்டாங்க. நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ பிள்ளையார் கொடுப்பார். பிள்ளை யார், நான் யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதே பிள்ளையார்ட்ட போய் தான் தெரிஞ்சுக்க முடியும். நம்ம போய் பிள்ளையார்ட்ட கேட்கணும், என்னை ஏண்டா படைச்ச பிள்ளையாரப்பா, எனக்கு இல்லை நீ தான் பார்க்கணும், என்னை முதல்ல எனக்கு யாருன்னு காட்டு, என்னை முதல்ல எனக்கு யாருன்னு காட்டு. உங்கள் அப்பாட்ட சொல்லி எனக்கு ஏதாவது ஒரு சிபாரிசு பண்ணும். யார்கிட்ட? சிவன்கிட்ட சொல்லி சிபாரிசு கேட்கணும். பிள்ளையாருக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்குது. அதனால தான் ஊருக்கு ஊர் தெருவுக்கு தெரு பிள்ளையார் இருக்கிறார். வழிகாட்டின்னு பேர். பிள்ளையாருக்கு பேர் என்ன? வழிகாட்டி. நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்னா பிள்ளையாரை தான் பார்க்கணும். பிள்ளையார் நினச்சாருன்னா நம்மளை யாருன்னு தெரிய வச்சுருவார். புத்தியை சரியாக புத்திக்குள்ள சித்தியை உண்டாக்குவார். பிள்ளையாருக்கு அவ்வளோ பவர். விநாயகர் அகவல் படிங்க. டெய்லி உங்கள் வீட்டில் காலையில் ஒரு தடவை, சாயரிச்ச ஒரு தடவை விநாயகர் அகவல் படிங்களேன். அல்லல் போம், எல்லா அல்லல்களும் போயிடும். அப்படி தான் விநாயகர் அகவல். விநாயகர் அகவல் தயவு செய்து படித்து பாருங்கள், நல்ல மாற்றம் ஏற்படும். அப்படிப்பட்ட பிள்ளையார் சதுர்த்தி வருது. ஆவணி மாதம் 11ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை. பிள்ளையார் சதுர்த்தியை சாதாரணமாக விட்டுடலாமா? விடக்கூடாது. ஆவணி மாதம்னாலே ஒரு துவக்க மாதம்னு பேர். நல்லா கவனிங்க. ஆவணி மாதம்னா என்ன? ஒரு துவக்க மாதம். நல்ல காரியங்களை துவங்குற ஒரு நல்ல மாதம். எப்படியுமே ஆவணி வாஸ்து என்றைக்குமே ஃபேமஸ். ஆவணி மாதத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் ஏதாவது சும்மா நம்பிக்கையோட ஆவணி மாதத்தில் ஒரு ப்ரோக்ராம் போடுங்க. உங்கள் வீட்டில் இந்த காரியம் நடக்கணும், நான் வீடு கட்டணும், இடம் வாங்கணும், இல்லைன்னா கல்யாணம் பண்ணணும், குழந்தை பெற்றுக்கணும், எதையோ ஒன்று நினச்சி பாருங்கள். அடுத்த வருஷம் அது நடந்துடும். நீங்கள் போடுற ஸ்கெட்சு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஆவணிக்கு அவ்வளோ பவர் உண்டு. நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஆவணி மாதத்தை எல்லோரும் சாதாரணமாக விட்டுறாங்க. அதுக்கு பேர் சிம்ம மாதம்னு பேர். சிம்மம் சூரிய பகவான் ஆவணியில் தான் உட்காருவார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, மனதைரியம், கௌரவத்துக்காக நம்ம சில விஷயத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிடுவோம். அதில் பிள்ளையார் சதுர்த்தி வருது. பிள்ளையார் சதுர்த்தியை முதல் நாளாக எடுத்துக்கணும். அப்போ என்ன செய்யணும்? இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் என்ன ஃபெயிலியர், முதல்ல இன்றைக்கி உட்காந்து இந்த பதிவை பார்த்த பிறகு முதல்ல நீங்கள் யோசிக்க வேண்டியது, நம்ம வாழ்க்கையில் என்னடா ஃபெயிலியர் நடந்தது அப்படி திங்க் பண்ணணும். ஃபெயிலியர் வந்ததா, சரி என்ன காரணம், அடுத்த திங்கிங். சரி இப்போ என்ன நம்ம வாழ்க்கையில் நடக்கணும், அடுத்த திங்கிங். இப்போ என்ன பண்ணணும்? ஒரு நோட்டு எடுக்கணும். ஒரு நோட்டு புதுசாக வாங்குங்க. நோட்டு 3 நாள் போகணும். இது பண்ணணும். ஒன்று விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி ஒரு நோட்டு ஆரம்பிக்கணும். லாப கணக்கு ஆரம்பிக்கணும். நீங்கள் வியாபாரம் நடத்துகிறவங்க, கல்லூரி நடத்துகிறவங்க, பள்ளிக்கூடம் நடத்துகிறவங்க, அலுவலகம், அரசாங்க அலுவலகங்களில் கூட புது நோட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அதுலேருந்து காரத்தை ஆரம்பிங்க. நீங்கள் பிள்ளையார் ரெண்டு சேர்த்து லீவுன்னு சொல்லிடுவாங்க. மறுநாள் போனோன்னா முதல்ல ஒரு பிள்ளையார் உங்கள் வீட்டில் அந்த நோட்டை எடுத்து வச்சிங்க, வாங்கி வச்சு சாமியை கும்பிட்டுட்டு போய் மறுநாள் அந்த கணக்கை ஆரம்பிங்க. அந்த கணக்கு நோட்டு ஃபஸ்ட் கிளாஸாக உங்களுக்கு வேலை செய்யும். அதோட ராசி உங்களுக்கு அப்போ தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ பிள்ளையார் சதுர்த்தி அன்றைக்கி புதுசாக பிளான் போடணும். உட்காந்து அதான் டிஸ்கஸ் பண்ணணும். ஏன் இந்த வீடு இப்போ எனக்கு நடக்கலை, இந்த வருஷத்துக்குள்ளே நடக்கணும். என்னமோ உங்கள் புத்திசாலித்தனம் வேலை செய்யும். இது வரைக்கும் நீங்கள் தான் அதை தடைப்பட்டிருக்கிறோம். அப்போல்லாம் யோசிக்காத நம்ம இப்போ யோசிப்போம். திடீர்னு ஒரு பிளான் கிடைக்கும். என்ன சார் ஆச்சரியமாக இருக்குது, இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் செஞ்சு பாருங்களேன், நீங்கள் பெருமையாக சொல்லுவீங்க, ஆமாம் சார் முன்னாடி நான் இதே பிளானை யோசித்தா எனக்கு ஒரு மண்ணும் வரல, இப்போ என்னமோ மலை மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் சார், நல்லா வருது சார், பாயிண்ட்டாக கிடைக்குது, நான் இந்த ஸ்கெட்சை போடுறேன் சார் அப்படின்னு தோணும். நான் இப்போ சொல்கிறது எல்லாமே பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு தான், கஷ்டப்படுறவங்களுக்கு தான், வாய்ப்புகளை நழுவ விட்டவங்களுக்கு தான், வருத்தப்படுறவங்களுக்கு தான் வழி தெரியும். நல்லா இருக்கிறவங்களுக்கு அது என்ன தெரியும்? நம்ம எதையாவது சான்ஸை விட்டுருப்போம், ஏதாவது ஒரு விஷயம் நடக்காமல் போயிருக்கோம். இப்போ தான் நம்ம எடுக்கணும். ஒரே ஒரு நோட்டு, ஒரு பேனா, புது கணக்கு, பிள்ளையாரை நினச்சி ஆரம்பிக்கிறோம். அவ்வளோதான். நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்களோ அது நடக்கும். உங்களுக்கே புத்திசாலித்தனமாக இது வரைக்கும் யோசிக்காத எல்லா விஷயங்களும் யோசித்து அதில் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அது பிள்ளையார் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார். இது நடந்தே தீரும். இந்த பிள்ளையார் சதுர்த்தியில் 12 ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். மேஷ ராசி,
மேஷராசிக்காரர்கள் திருவாரூர் மாவட்டம் திருநாரையூரில் இருக்கக்கூடிய பொல்லா பிள்ளையாரை வணங்குங்க. திருநாரையூர்னு சொல்லுவாங்க, திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கு. அந்த ஊரில் இருக்கக்கூடிய பொல்லா பிள்ளையாரை வணங்குங்க. பொல்லா பிள்ளையாரை வணங்கும் போது பொல்லாப்புகள் நீங்கும். மேஷராசிக்காரங்க ஒரு தடவை பொல்லா பிள்ளையாரை போய் பார்த்துட்டு வாங்க. அரசியல் பிரச்சனைகள் நீங்கும். உங்கள் மேலே ஏதாவது ரிவெஞ்ச் யாராவது எடுக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா அந்த ரிவெஞ்ச் எல்லாம் உங்களை விட்டு போயிடும். பயந்துட்டு ஓடிடுவோம், சரணாகதி அடைஞ்சிடுவோம். சட்ட பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் கண்டிப்பாக சட்டத்திலேருந்து நீங்கள் சக்ஸஸ் ஆகணும்னா பொல்லா பிள்ளையாரை போய் பாருங்கள். உங்கள் மேலே அவப்பெயர்கள் யாராவது ஏற்படுத்துகிற மாதிரி இருந்தால் விலகிடும். பொல்லா பிள்ளையார் தரிசனம் திருநாரையூரில் போய் மேஷராசிக்காரர்கள் வழிபாடு பண்ணணும். இந்த பொல்லா பிள்ளையாரோட ஒரு கூட்டணி போட்டுக்குங்க. அவருக்கு ஏதாவது பிரார்த்தனை வேண்டிக்குங்க, இதை நான் செஞ்சு தரேன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக திருநாரையூரில் இருக்கக்கூடிய பொல்லா பிள்ளையார் உங்களுக்கு நன்மைகளை செய்வார். ரிஷபராசி திருக்கடவுரில் இருக்கக்கூடிய கள்ளவாரண பிள்ளையாரோட ஒரு கூட்டணி போடுங்க. கள்ளவாரண பிள்ளையார் கள்ளத்தோடு பழகக்கூடியவர்களை நல்லவர்களாக மாற்றி கொடு ஆண்டவா. ஆமாம், நான் பயந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கையில் என் பயமெல்லாம் போய் எனக்கு தெளிவு ஏற்படணும். ரிஷபராசிக்காரர்கள் ஒப்பந்தம் போடுங்க, பிள்ளையாரோட ஒப்பந்தம். புது புது மாற்றங்கள் ஏற்படும். கெட்டவனாக இருந்தாலும் கிட்டக வந்தவனை உங்களுக்கு நல்லவனாகிடுவான். பிள்ளையார் மாற்றி கொடுத்துருவார். திருக்கடையூரில் இருக்குது கள்ளவாரண பிள்ளையார். திருக்கடவுரில் இருக்கார், அருமையான பிள்ளையார், கள்ளவாரண பிள்ளையார். நம்ம ஒரு பிள்ளையார் சதுர்த்தியில் நம்ம இல்லை சங்கடகர சதுர்த்தியில் பிள்ளையாரை போய் பார்த்துட்டு வாங்க. திருக்கடையூர் போயிட்டு வாங்க. ரிஷபராசிக்காரர்கள் போய் வழிபாடு பண்ணுங்க. ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளான ஒரே பிரச்சனை தான். என்கிட்ட இந்த தொழிலில் இருக்கிறவன், என் குடும்பத்தில் இருக்கிறவன், எனக்கு எவனெல்லாம் துரோகம் நினைக்கிறான், எவனோ கள்ள எண்ணத்தோடு இருக்கிறவனெல்லாம் கொஞ்சம் மாற்றி விட்டுருப்பான். நல்ல எண்ணத்தை கொடு, அவ்வளோதான். நம்ம நல்லா இருக்கலாம், குடும்பமும் நல்லாயிருக்கும், தொழிலும் நல்லாயிருக்கும். பொய் கணக்கெல்லாம் நம்மளை ஏமாற்றுவான்னா விலகி போயிடுவோம். கள்ள விநாயகர் அவ்வளோ பவரை கொடுப்பார், நல்லதை கொடுப்பார். ரிஷபராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய வழிபாடு கள்ள விநாயகர் தரிசனம் திருக்கடையூரில். மிதுன ராசிக்காரர்கள் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை வழிபாடு பண்ணுங்க. பிள்ளையார்பட்டியில் சென்று கற்பக விநாயகரை வழிபாடு பண்ணுங்க. மிதுன ராசிக்காரர்கள் கற்பக தரு. மிதுன ராசிக்கு தன்னம்பிக்கை முதல்ல வரணும். தன்னம்பிக்கை தான் மிதுனத்தோட பலம். சோர்ந்து போயிடாதீங்க, வீழ்ந்து போக மாட்டீங்க. கள்ள விநாயகர் நவகிரகங்கள் அத்தனை பேரையும் தன்கிட்டே வச்சிருக்கிறார். அதனால தான் பிள்ளையார்பட்டி போனால் நவகிரக தோஷம் நீங்கும்னு சொல்லுவோம். நிறைய பேர் அனுப்பிவிட்டு நிறைய பேருக்கு நல்லது நடந்திருக்கு. ஆனால் பிள்ளையாரை போய் பார்க்கணும், மனசார பார்க்கணும். முடிஞ்ச ஒரு அபிஷேகம் கொடுத்து அபிஷேக ஆராதனைகளில் கலந்துக்கணும். சும்மா அவசரமாக கியூவில் போயிட்டு அப்படி வந்துடக்கூடாது. பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அர்ச்சனை எப்படி பண்ணணும்னு. சுவாமியை நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க. பிள்ளையார்பட்டி விநாயகர். மிதுன ராசிக்காரர்கள் கவலைகள் தீரும். அடுத்தது பாருங்கள், கடகராசிக்காரர்கள் திருச்சியில் இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையாரை தரிசனம் பண்ணுங்க. கடகராசிக்காரர்கள் திருச்சியில் இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார். உச்சியில் இருக்கார் பிள்ளையார், நம்ம உச்சத்தை தொட வைப்பார். எப்படி இருப்பார்? உச்சியில் இருக்கார் பிள்ளையார், நம்மளை உச்சத்துக்கு கொண்டு போவார். கடகராசிக்காரவங்க கடந்த காலத்தில் ரொம்ப ஃபெயிலியரை சந்திச்சுட்டு இருக்கிறோம். ஏகப்பட்ட ஃபெயிலியர், தொடர் ஃபெயிலியர். அதையெல்லாம் அந்த உச்சி பிள்ளையார்கிட்ட போய் பார்க்கும்போது அவர் என்ன பண்ணுவார்? வா குழந்தை, வா குழந்தை, வா குழந்தை, நம்மளை உன்னை உச்சி கொண்டு போகிற குழந்தை அப்படின்வார். அதனால் அந்த பிள்ளையார் சதுர்த்தியில் ஒப்பந்தம் போடுங்க. ஒரு ஒப்பந்தம், ஒரு ஸ்கெட்ச், பிள்ளையார்கிட்ட கையெழுத்து வாங்க போங்க. போய் இப்போ நிறைய உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணுங்கள். நீங்கள் உச்சத்துக்கு கண்டிப்பாக போக முடியும். சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மதுரையில் இருக்கக்கூடிய ஆளாள சுந்தர விநாயகரை தரிசனம் பண்ணுங்க. ஆளாள சுந்தர விநாயகர், மதுரையில் இருக்கக்கூடிய ஆளாள சுந்தர விநாயகரை சிம்மராசிக்காரர்கள் வழிபாடு பண்ணுங்க. நிச்சயமாக சொல்கிறேன், தீர்க்கமாக சிரஞ்சீவியாக இருப்பீங்க. சிம்மராசிக்காரர்கள் மேலே இருக்கக்கூடிய பழி பாவங்கள்லாம் விலகிடும். சிவனே காட்சி கொடுப்பார், அந்த சுந்தரேஸ்வரரே காட்சி கொடுப்பார். சிம்மராசிக்காரவங்களுக்கு நான் சவால் விட்டு சொல்கிறேன், செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு நல்ல டைமிங். யாராவது உங்களை எதிர்த்தாலோ, செய்வினைகள் கோளாறுகள், உங்களுக்கு ஏதாவது பில்லி சூனியத்தில் ஈடுபட்டாலோ எல்லாத்தையும் ஆளாள சுந்தர விநாயகர் தூக்கி எறிஞ்சிடுவார். சிறப்பாக உங்கள் மாற்றத்தை ஏற்படுத்துவார். பிள்ளையார் சதுர்த்திலேருந்து உங்களுக்கு பெரிய மாற்றம் இருக்குது. கன்னியாராசிக்காரர்கள், இந்த கன்னியாராசிக்காரர்கள் திருவண்ணாமலை போகணும். ஆழத்து பிள்ளையார்னு சொல்லுவாங்க, திருவண்ணாமலையில் ஆழத்து பிள்ளையார்னு சொல்லுவாங்க. அந்த பிள்ளையாரை பாருங்கள். செந்தூர
செந்தூரத்தில் இருப்பார். இந்த பிள்ளையாரை பாருங்கள். திருவண்ணாமலை கன்னிராசிக்காரர்கள் போங்க, நம்ம ஆழம் பார்த்து நம்மளை காலை வைப்பார். அப்படியே நம்ம காலை விட்டுட்டனாலும் நம்மளை தூக்கி விட்டுருவார். கன்னிராசிக்காரவங்க நிறைய பேர் இப்போ ஆழம் பார்த்து காலை விட்டுருப்பீங்க. நல்லா தான் இருக்குன்னு நினச்சிருப்போம், பொதுக்குன்னு புதக்குழி மாதிரி இறங்கியிருக்கும். சில பேர் கன்னிராசிக்காரவங்க இப்போ கண்ணு மட்டும் தான் தெரியும், அண்டவா காப்பாற்று அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். கவலையப்படாதீங்க, திருவண்ணாமலை போங்க, ஆழத்து பிள்ளையாரை போய் பாருங்க, கையை பிடிச்சி தூக்கி விட்டுருவார். ஆமாம், பகவான் என்றைக்கும் கைவிட மாட்டார், நீங்கள் நம்புங்க. இதுதான் உங்களுக்கு நல்ல நேரம். பிள்ளையாரை பொறுத்த வரைக்கும் இந்த பெரிய பெரிய விஷயங்களெல்லாம் எளிமையாக பண்ணி கொடுப்பார். ஒன்றும் சாதாரணமாலாம் பண்ணி கொடுக்க மாட்டார், எளிமையாக பண்ணி கொடுப்பார். துளாராசிக்காரர்கள் மனக்குள்ள விநாயகரை தரிசனம் பண்ணுங்க. பாண்டிச்சேரியில் இருக்கார், புதுச்சேரியில் இருக்கார். மனக்குள்ள விநாயகர் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்துருவார், சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருவார். இந்த உலகமே ரகசியம், மனசு அதை விட பெரிய ரகசியம். நம்ம வெளியிலேயே சொல்ல முடியாமல் தவிப்போம். அதையெல்லாம் மனக்குள்ள விநாயகர் கோயிலில் போய் பாண்டிச்சேரியில் போய் சாமி தரிசனம் பண்ணோம்னா மனசுக்குள்ளே இருக்கிறது அவர் புரிஞ்சுப்பார், படம் பிடிச்சிடுவார். இதுக்கு தான் வந்திருக்கேடா, இதுதான் உனக்கு வேணுமா, சேரும் போ அப்படின்வார், செஞ்சும் கொடுப்பார். நம்ம சொல்லவே வேணாம், பிள்ளையாரை பார்த்தா போதும். துளாராசிக்காரர்கள் மனக்குள்ள விநாயகரை தரிசனம் பண்ணுங்க. நிச்சயமாக நல்ல மாற்றத்தை, மிகப்பெரிய யோகத்தை கண்டிப்பாக பெற முடியும். விருச்சக ராசிக்காரர்கள் பிள்ளையார்பட்டியில் கற்பக விநாயகரை தரிசனம் பண்ணுங்க. பிள்ளையார்பட்டியில் கற்பக விநாயகரை விருச்சக ராசிக்காரர்கள் தரிசனம் பண்ணுங்க. அந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு கற்பக விநாயகர் என்ன பண்ணுவார்னா மிகப்பெரிய அனுகிரகத்தை ஏற்படுத்துவார். எந்த விதத்திலையும் உங்களை குறைவாக வைக்க மாட்டார், எந்த விதத்திலையும் உங்களுக்கு குறைவாக வைக்க மாட்டார், எல்லா விதத்திலையும் உங்களை சக்ஸஸ் பண்ண வைப்பார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா விருச்சக ராசிக்காரர்களுக்கு கற்பக விநாயகர் கற்பக தருவாக உங்களுக்கு மனசில் என்ன நினச்சி வச்சுருக்கீங்களோ அந்த விதையை போட்டு கொடுத்துருவார். இந்த வருஷத்தில் ஒரு சக்ஸஸ் பண்ண போகிறீங்க. தனுசு ராசிக்காரர்கள் மதுரையில் விநாயகரை தரிசனம் பண்ணணும். இந்த விநாயக பெருமான மதுரையில் இருக்கக்கூடிய ஆளாள சுந்தர விநாயகரை தரிசனம் பண்ணுங்க. மதுரையில் இருக்கார். ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு இடத்துல நம்ம பேரை காப்பாற்றணும்னு நீங்கள் நினைக்கிற நீங்கள் ஆளாள சுந்தரரை போய் மதுரையில் போய் தரிசனம் பண்ணுங்கள். மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம் தனுசு ராசிக்கு கிடைக்கும். மகர ராசிக்காரர்கள் திருக்கடவுரில் இருக்கக்கூடிய கள்ளவாரண பிள்ளையாரை வணங்கணும். கள்ளவாரண பிள்ளையார் மகர ராசிக்காரர்கள் கள்ளவாரண பிள்ளையாரை கும்பிடுங்க. மனசில் இருக்கிற கள்ளத்தையும் நீக்கி கொடுப்பார், நல்லதையும் கொடுப்பார், கெட்டவர்களை நீக்கி கொடுப்பார், அமிர்தத்தை உங்களுக்கு கொடுப்பார். ஆமாம், விஷத்தை மாற்றினவர் அவரால் தான் விஷமே அமிர்தமாக மாறினது. அது தெரியுமா? அவர் தான் பல விஷயத்தை உருவாக்கக்கூடியவர். அவர் கைப்பட்டதுன்னா பிள்ளையாரோட கைப்பட்டது, பிள்ளையாரை போய் பார்த்துட்டோம்னா போதும், நம்ம என்ன கெட்ட எண்ணத்தோடு இருந்தாலும் நல்ல எண்ணமாக மாறிடும். அவர் உருவாக்கக்கூடிய தன்மை கொண்டவர். ஏதாவது ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அப்படின்னா மகர ராசிக்காரங்க அங்கே போயிடுவோம், உங்களுக்கு நடக்கும், நம்பி பண்ணணும். அதே மாதிரி கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பொல்லா பிள்ளையாரை வணங்கணும். திருநாரையூரில் இருக்கார் பொல்லா பிள்ளையார். கும்பராசிக்காரர்கள் வழிபாடு பண்ணுங்க. நம்ம மேலே நிறைய அவதூறுகள் வருது, அந்த அவதூறுகளெல்லாம் நீக்கி கொடுப்பார். அவதூறுகள் வரும், அதெல்லாம் தூர வீசி எறிஞ்சிடுவார், நம்மளை நல்ல பேருக்கு கொண்டு போவார். மீனராசிக்காரர்கள் திருச்சியில் இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்க. திருச்சியில் இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்க. உச்சத்துக்கு போவீங்க, உச்சம் தொடுவீங்க, உங்களுடைய ஹை பொசிஷன் நீங்கள் பார்ப்பீங்க. திருச்சி போயிட்டு வாங்க. ஆக இந்த 12 ராசிக்காரர்கள் இந்த விநாயகரை வழிபாடு பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது இந்த 12 ராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் கண்டிப்பாக ஒரு புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க. அது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, கரண்ட் அக்கௌண்ட்டு, பேங்க்கில், அதுமாரி வீட்டில் கணக்கு அக்கௌண்ட்டு ஒன்று ஆரம்பிக்கிறீங்க. எல்லா கணக்கையும் தூக்கி எறிஞ்சிட்டு புதுசாக என் வாழ்க்கையில் இந்த வருஷம் இது நடக்கணும், இது நடந்தே தீரணும், பிள்ளையாரப்பா உன்னை நம்புகிறேன் அப்படின்னு நீங்கள் பிள்ளையாரை நம்பி கணக்கு ஆரம்பிங்க. ஒரு நோட்டு வாங்குறீங்க, அதில் ஊனா போடுறீங்க, லாபம்னு போடுறீங்க, இந்த வருஷம் இதெல்லாம் நடக்கணும்னு எழுதுங்க. அதுக்கான பிளான் பண்ணுங்கள். பிள்ளையார் உங்கள் பக்கத்தில் இருந்து ஸ்கெட்ச் போட்டு கொடுப்பார். நம்பலாம், நம்பிக்கையோடு பிள்ளையார் சதுர்த்தியை கொண்டாடுங்க, சிறப்பாக இருப்பீங்க, நல்லது நடக்கும். இந்த பிள்ளையார் சதுர்த்தியில் கணக்கு நோட்டை வச்சு பூஜை பண்ணணும். உங்கள் வீட்டில் முத நாளே கணக்கு புக்கு வாங்கிடணும். கணக்கு நோட்டு இல்லாத வீடே இருக்கக்கூடாது.
கணக்கு ஆரம்பித்து பாருங்கள், உங்கள் கனவு பலிக்கும். கனவு இருக்கா? கனவு காண்றீங்களா? லட்சியம் இருக்கா? லட்சியம் இருக்கிறவங்க, கனவு இருக்கிறவங்க கணக்கு நோட்டு வாங்கி பிள்ளையாரை நம்பி கணக்கை போடுங்க. அவன் போடுவான். ரிசல்ட் உங்களுக்கு சக்ஸஸாக வரும். சிவஸ்ரீ சொல்கிறேன், நம்புங்க, நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள்.